மாண்புமிகு ஹசன் மௌலானா. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உங்கள் தொகுதியில் முதல்வர் திட்டத்தின் மூலமாக வேளச்சேரிக்கு 47.17 கோடி கொடுத்து இந்த ஓவர் ஹெட் கேபிள்ஸ் அண்டர் கிரவுண்ட் கேபிள் ஆக்கியிருக்கீங்க. அது இருப்பினும் அண்டர் கிரவுண்ட் கேபிள்ஸ் ஆக்கிட்ட அப்புறம் அந்த ஓவர் ஹெட் கேபிள்ஸை வந்து கலட்டாமல் அண்டர் கிரவுண்ட் கேபிள்ஸை இன்னும் ஆக்டிவேட் பண்ணாமல் இந்த மாடர்ன் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் போடாமல் இருக்காங்க. அதனால் வந்து இந்த மழை காலத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி உளுந்து ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டு முதலமைச்சர் உடனடியாக 5 லட்ச ரூபா நிவாரணம் வழங்கினார் நம்ம மருத்துவ மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சரை வைத்து. ஸோ தயவு கூர்ந்து அதான் தலைவர், இது பொத்தாம் பொதுவாக தான் நடக்குது. ஸோ தயவு கூர்ந்து ஒரு ஆய்வு எங்களோடு வந்து இது என்ன வேலை செய்திருக்கிறீர்கள், இந்த மேலே இருக்கிற ஓவர் ஹெட் கேபிள்ஸை எப்போ கலட்டிட்டு அண்டர் கிரவுண்ட் கேபிள்ஸ் ஆக்டிவேட் பண்ண போகிறீங்க, ஆல்ரெடி ஆக்டிவேட் ஆனதை எப்போ வந்து அதை அமலுக்கு கொண்டு வர போறீங்கன்னு நான் தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சென்னை மாநகராட்சி பகுதியில் குறிப்பாக மாண்புமிகு உறுப்பினருடைய சட்டமன்ற தொகுதியில் தான் மின் வாரியத்தினுடைய பணிகள் அதிகமாக தேவைப்படுகிறது. தொடர்ச்சியாக அந்த பணிகள் முன்னுரிமை கொடுத்து எடுத்து செய்யப்பட்டு வருகிறது. மீதம் இருக்கக்கூடிய பணிகளும் கடந்த ஆய்வுக் கூட்டங்களில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டில் முழுமையாக அந்த பணிகளை முடிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே விரைந்த அந்த பணிகள் அனைத்தையும் முழுமையாக முடிக்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு மாண்புமிகு உறுப்பினர் இ. கருணாநிதி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பல்லாவரம் தொகுதி அனகாபுத்தூர் பம்மல் பொலிச்சலூர் பகுதிக்கு 33.11 kVA ரூபாய் 48 கோடியில் புதிய துணை நிலையம் அமைத்து கொடுத்த மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் துறை அமைச்சர் அவர்களுக்கும் தொகுதி மக்களின் சார்பில் நன்றி தெரிவித்து, குரோம்பேட்டை அசனாபுரம் பகுதியில் புலன் எண் 54/9 களம் புறம்போக்கு 33/11 kVA துணை மின் நிலையம் இடம் தேர்வு செய்யப்பட்டு வழக்கு நிலுவையில் இருந்தது. அந்த வழக்கு மாவட்ட ஆட்சியர் மூலமாக தெரிவிக்கிறதுக்காக மாவட்ட ஆட்சியர் மூலம் அந்த நிலத்தை கையகப்படுத்தி இப்பொழுது மின்சார வாரியத்துக்கு ஒப்படைத்துள்ளார்கள். ஆகவே அந்த பணி எப்போது தொடங்கப்படும், நிதி ஒதுக்கப்படுமா என்பதை தங்கள் மூலம் அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அந்த நிலம் முழுமையாக மின் வாரியத்தினுடைய வகைப்பாட்டிற்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கான திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்யக்கூடிய பணிகள் முழுமையாக நிறைவு பெற்ற பின்பு டெண்டர் கோரப்பட்டு பணிகள் தொடங்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர்களாக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.